ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியின் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வருகை. மதுரை சிவகங்கையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பு. இன்று ரம்ஜான் தின கொண்டாட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பெற்ற கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் உச்சத்தை தொட்ட மின்சார பயன்பாடு. ஒரே நாளில் 20,000 மெகாவாட்டை எட்டியது. அரசியல் கட்சிகள் வைக்கும் பேனர்களில் அச்சகத்தின் பெயர் இடம்பெற வேண்டும். தேர்தல் கமிஷன் உத்தரவு. ஞாயிறு அட்டவணைப்படி இன்று மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. IPL கிரிக்கெட் போட்டி. ராஜஸ்தானை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வரை தரவுள்ளார். மதியம் 3:05 மணிக்கு மதுரை விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் சிவகங்கை செல்கிறார். அங்கு சிவகங்கை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தேவநாதன் யாதவுக்கு ஆதரவாக வாகன பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை, பைரவர் கோவில் மற்றும் உடனுரை சத்தியாவகீஸ்வரர் கோவிலில் மாலை 5 மணிக்கு சுவாமி தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மதுரை சென்று பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசனுக்கு ஆதரவாக 2 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணி மேற்கொண்டு வாக்கு சேகரிக்கிறார். இதைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை காலை தக்கலையில் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாகன பேரணியில் பங்கேற்று ஆதரவு திரட்டுகிறார். பின்னர் நாகையில் மதியம் 3 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று நாகை தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். இதையடுத்து தென்காசி டவுன் பகுதியிலிருந்து புதிய பஸ் ஸ்டாண்ட் வரை 5 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணியில் பங்கேற்று தென்காசி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியனுக்கு ஆதரவு திரட்டுகிறார். அதன் பிறகு தூத்துக்குடி சென்று அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடி தேர்தல் காரணமாக உள்நாட்டில் சுற்றுலா வந்துள்ளார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தேனி லட்சுமிபுரம் பகுதியில் தேனி தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர் சச்சிதானந்தம் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு சாதனைகளை செய்யக்கூடியது இந்தியா கூட்டணி என்றும், சிறுபான்மையினருக்கு எதிரான தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைக்கப்படும் என்றும், விவசாயிகள் பெற்ற கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அவர், சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும் என்றார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும் என்றும், மோடி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்காது, தேர்தல் இருக்காது என்ற அவர், வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடி தேர்தல் காரணமாக உள்நாட்டில் சுற்றுலா வந்துள்ளதாக விமர்சித்து பேசினார். அரசியல் கட்சிகள் வைக்கும் பேனர்களில் அவற்றை அச்சிட்ட அச்சகம் மற்றும் வெளியீட்டாளரின் பெயர் இடம்பெற வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் விளம்பர பலகைகள், பேனர்கள், சுவரொட்டிகள், பதாதைகள் மூலம் விளம்பரம் செய்து வருகிறார்கள். இந்த விளம்பர பொருட்களில் அவற்றை அச்சிட்ட அச்சகத்தின் பெயரோ வெளியீட்டாளரின் பெயரோ இடம்பெறுவதில்லை என்று புகார்கள் எழுந்தன. ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தேர்தல் கமிஷனிடம் இது தொடர்பாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து தேர்தல் கமிஷன் ஆலோசனை நடத்தியதில் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் விளம்பர பலகைகள், பேனர்கள், சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்கள் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பொருட்களை அச்சகம் மற்றும் வெளியீட்டாளர் பெயரில்லாமல் வெளியிட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 127A பிரிவு தடை விதிக்கிறது என்றும் அந்த விவரங்கள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விளம்பரங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் பெற்றவரின் ஒப்புதலுக்கு பிறகே விளம்பரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும், அரசு செலவில் ஆட்சியில் உள்ள கட்சிக்கு ஆதரவான விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பரபரப்பான ஆட்டத்தில் ராஜஸ்தானை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டன் சுப்மன் கில் பந்துவீச்சை தேர்வு செய்தார்.
அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு ஜெய்ஸ்வால், பட்லர் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களம் இறங்கினர். இதில் ஜெய்ஸ்வால் 24 ரன்களிலும் பட்லர் 8 ரன்களிலும் ஆட்டம் இழந்தனர். பின்னர் களமிறங்கிய ஹெட்மேயர் 13 ரன்கள் அடித்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் ராஜஸ்தான் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 197 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி குஜராத் பேட்டிங் செய்தது. தொடர்ந்து வந்த மேத்யூ வேட் 4 ரன், விஜய் சங்கர் 16 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்தனர். மறுபுறம் கில் நிலைத்து ஆடி அரை சதமடித்தார். தொடர்ந்து சிறப்பாக ஆடிய அவர் 44 பந்துகளில் 72 ரன்கள் குவித்து ஆட்டம் இழந்தார். குஜராத் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. செயல்படுத்த முடியாத கவர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்து மக்களை ஏமாற்றுகிறது என்று மணவெளி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட புதுச்சேரி மாநில செயலாளர்கள் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மணவெளி தொகுதியில் திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் ஆண்டிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வழங்குவோம் என அறிவித்துள்ளது என்றும், நம்முடைய மாநில பட்ஜெட்டே 12,000 கோடிதான் என்பதால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் கவர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்து மக்களை ஏமாற்றுகிறது என்றும், எனவே காங்கிரஸ் பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டும் விதத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கிராமமாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோமாசிப்பாடி, கடம்பை, காட்டுக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி பிரச்சாரம் மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். அப்போது சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், துணை செயலாளர் சிவகுமார், முன்னாள் கவுன்சிலர் ஹரிபாலன் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லட்சிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட மதிமுகவில் எனக்கு அடுத்தபடியாக துரை வைகோ இருப்பார் எனவும், இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இயக்கம் எனவும் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் வைகோ தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்ட மதிமுக செயலாளர் கலியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நமது எதிர்காலம் ஜனநாயகமாக இருக்க போகிறதா, பாசிச வெறி பிடித்த சர்வாதிகாரமாக இருக்க போகிறதா என்பதை தீர்மானிக்கின்ற காலம்தான் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் என்று தெரிவித்தார். மேலும் திராவிடத்தை ஒழிக்காமல் விடமாட்டேன், திராவிட இயக்கத்தை கூண்டோடு அழிப்பேன், இதை செய்யாமல் போக மாட்டேன் என தமிழகத்திற்கு 7 முறை வந்த பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த வைகோ, திராவிடத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியாது என்றும், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் கட்டிக்காத்த இந்த திராவிட இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும், நான் எத்தனை வருடம் உயிரோடு இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் லட்சிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் எனக்கு அடுத்தபடியாக துரை வைகோ இருப்பார் எனவும், இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இயக்கம் எனவும், இந்தியா கூட்டணி 40க்கும் 40 ஜெயிக்க போகிறது என்றும், அதில் திருச்சிராப்பள்ளியில் போட்டியிடக்கூடிய துரை வைகோவும் ஒருவராக இருப்பார் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து புதுக்கோட்டை திலகர் திடலில் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து புதுக்கோட்டை திலகர் திடலில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டு குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கூட்டணியில் உள்ள பாமக, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவர்களது கட்சி கொடியை உயர்த்தி பிடித்திருந்தால் அந்த கட்சி கொடிகளை கீழே இருக்கும்படி தெரிவித்தார்.
ஆனால் அமமுக கொடிகளை மட்டும் இறக்க சொல்லாமல் இருந்ததால் மற்ற கட்சிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி எடப்பாடி பழனிசாமி பிரதமராக போகிறாரா, ஜெயக்குமார், விஜயபாஸ்கர் ஆகியோரை பிரதமராக்க போகிறாரா, மோடிக்கு இணையான பிரதமர் வேட்பாளர் வேற ஏதாவது கூட்டணியில் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பிய அவர், சேலத்து சிங்கம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் போட்டியிட வேண்டியது தானே, வேட்பாளர் விஜயபாஸ்கரனை பிடித்து கொண்டு அழைக்கிறார், அந்த வேட்பாளர் நியாயமான மணல் வியாபாரி என்றும், அதிமுகவில் தற்போது உள்ள முக்கியஸ்தர்கள் யாரும் இந்த தேர்தலில் போட்டியிட தயாராக இல்லை என்றும் தெரிவித்த அவர், வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற மத்திய அமைச்சராக வருவார் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல்வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ரீனா மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், பாஜக மாநில துணைத் தலைவர் அகிலன், அதிரடி அழகானந்தம், பாமக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என கருத்து கணிப்புகள் வருவதாகவும், எனவே புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவது உறுதி என்றும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடையும் என்றும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கூட்டத்தில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் BSD திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த ரமலான் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், உலக மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அப்போது ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடத்தினர். குன்றத்தூரில் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து பறைமேளம் இசைத்து வீதி வீதியாக சென்று திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் TR பாலுவை ஆதரித்து குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 26வது வார்டு பகுதியில் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த நகர தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நகரமன்ற உறுப்பினர் மெர்சி எஸ்தர் ராணி, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் VLC ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். குன்றத்தூர் நகராட்சி தலைவர் சத்தியமூர்த்தி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று பறைமேளம் இசைத்தும் நடனமாடியும் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையா புதுக்கோட்டை மாவட்டம் மணவிடுது கிராமத்தில் புறாவை பறக்கவிட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் கருப்பையா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் மணவிடுதி கிராமத்தில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் வேட்பாளர் கருப்பையா பொதுமக்களிடம் பேசினார். அப்போது திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி உறுதி என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மற்ற வேட்பாளர்கள் வருவார்கள், போவார்கள், அதன் பின் இங்கு வரக்கூட மாட்டார்கள், மணவிடுதி என்ற ஒரு கிராமத்தையே மறந்து விடுவார்கள். ஆனால் நான் அப்படி இல்லை என்றும், நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்பதால் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் முதல் ஆளாக நிற்பேன் என்றும், நான் வெற்றி பெற்ற பிறகு முதல் வேலையாக பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். முன்னதாக வேட்பாளர் கருப்பையா சமாதான புறாவை பறக்கவிட்டு வாக்கு சேகரித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழக வட்ட செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் தொகுதியில் தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பில்லை என்று தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்த போது முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் புகழூர் காகித ஆலையில் உள்ள விருந்தினர் மாளிகையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி பொது மேற்பார்வையாளர் ராகுல் அசோக்கை சந்தித்து
கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் புகார் மனு அளித்தார். புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அதிமுகவிற்கு ஒரு நிலைப்பாடும், ஆளும் கட்சி மற்றும் அவர்களது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடும் என்ற நிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் செயல்பட்டு வருவதாக MR விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். மேலும் கரூர் தொகுதியில் தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். கரூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் சம்பந்தமாக கரூர் மாவட்ட காவல்துறையும் கரூர் மாவட்ட நிர்வாகமும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது சம்பந்தமாக இங்கு TNPL கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கக்கூடிய ஜெனரல் அப்சர்வர் மற்றும் போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் 3 பேரும் இங்கே தங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்து எங்களுடைய குறைகளை பெட்டிஷனாக கொடுத்து வந்திருக்கிறோம். என்னென்னா, நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜக வேட்பாளர் L முருகனை ஆதரித்து நடிகை நமிதா தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் L முருகனை ஆதரித்து குன்னூரில் திரைப்பட நடிகை நமிதா தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமது குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பணிகள் செய்துள்ளார் என்றும், நாட்டில் எங்கு பார்த்தாலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் மட்டுமே காண முடிகிறது என்றும், வந்தே பாரத் முதல் சந்திரயான் வரை முன்னேற்றம் காண முடிகிறது என்றும், எனவே வேட்பாளர் L முருகனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று திரைப்பட நடிகை நமிதா கேட்டுக்கொண்டார். தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் கி வீரலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காணொலி காட்சியை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வெளியிட்டதால் பரபரப்பு நிலவி வருகின்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருமண விவகாரம் குறித்து நடிகை விஜயலட்சுமி சமூக வலைதளத்தில் காணொலி காட்சியின் வாயிலாக வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வீடியோவை பார்த்த தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் கி வீரலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காணொலி காட்சியை வெளியிட்டுள்ளார். அதில் நடிகை விஜயலட்சுமிக்கு நீதிமன்றத்திலும் நீதி கிடைக்கவில்லை என்பதால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கோ கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கோ தமிழகத்திலிருந்து ஒரு ஓட்டு கூட நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் ஓட்டுகள் போட்டுவிடக்கூடாது என்று தெரிவித்தார். இதனால் பரபரப்பு நிலவி வருகிறது. சரி, நான் என்ன நினைச்சேன், பேசி சால்வ் பண்ணுவார் போல சாட்டைத்துறை முருகன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். சரி, வெளியில எடுத்தாங்களா, காவல் நிலையம் போன உடனே அவங்க கொடுத்த லெட்டர் என்ன கொடுத்தாங்க, சீமான் சொல்லி சாட்டைத்துறை முருகனோட வழக்கறிஞர் தான் பாலசுப்ரமணியம் எனக்கு யாருன்னே தெரியாது. பாலசுப்ரமணியம் சாட்டைத்துறை முருகன் அமைச்ச வழக்கறிஞர் தான். ஓகே, அவங்க ஆல்ரெடி எழுதிட்டு வந்திருக்காங்க, பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் சைன் தான் போட்டு கொடுக்கணும். என்னன்ட்டு, இந்த வழக்க என்னைய கொடுக்க சொன்னதே, இது ஒரு பொய் வழக்கு, இதை என்னை கொடுக்க சொன்னதே திமுக தான். திமுக வீரலட்சுமி வச்சு வீரலட்சுமி பெங்களூருக்கு அமிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு எதிரி சீமான், அதனால நீங்க இந்த சீமான் மேல வழக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க கை மாத்த அவங்க அக்காவுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நாங்க உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்ச கேட்டுட்டு நான் இந்த வழக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு எழுதிட்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இன்டர்வியூல கூட சொன்னேன். பல்லடத்தில் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதானம் பேச வந்த திமுக நகர செயலாளரால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையான்புதிர் என்ற பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாக்கடை வசதி அமைத்து தரக்கோரி பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்த பொதுமக்கள் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட தயாராகினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த திமுகவை சேர்ந்த ராஜேந்திரகுமார் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதனை செய்தியாக வெளியிடக்கூடாது என செய்தியாளர்களுக்கும் மிரட்டல் விடுத்தனர். போராட்டத்தில் பல்லடம் நகராட்சி தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த கவிதாமணியின் கணவர் அரசியல் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது வீராபுரம் தண்டல மக்கள் கிரேன் மூலம் வேட்பாளருக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பெருமாள்பட்டு, அருவன்வாயல் குப்பம், புட்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீராபுரம் தண்டலம் பகுதியில் திறந்த வாகனத்தில் கொளுத்தும் வேலிலும் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒன்றிய துணை செயலாளர் சண்முகம் தலைமையில் ஊர் பொதுமக்கள் கிரேன் மூலம் ஆள் உயர மலையை அணிவித்தும்
பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தன. வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பானுபிரியா முருகன் மற்றும் சாந்தி தரணி ரவிச்சந்திரன், மேத்தா, தசரதன், பாலாஜி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த தென் சென்னையாக மாற்றுவதற்கு கருவாடு சந்தை அமைத்து உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்று மீனவ கிராமத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பனையூரில் உள்ள நயனார் குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவ மக்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் தமிழிசை சவுந்தரராஜனின் வெற்றிக்காக பொதுமக்கள் அர்ச்சனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து நயினார் குப்பம் மீனவ கிராமத்தில் தெரு தெருவாக சென்று தாமரை சின்னத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த தென் சென்னையாக மாற்றுவதற்கு கருவாடு சந்தை அமைத்து உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்று தெரிவித்தார். சிவிஜி என்ற ஆப்பில் தேர்தல் சம்பந்தமான அனைத்து விதமான புகார்களையும் அளிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டு தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவித அச்சமுமின்றி தங்கள் பகுதியில் நிலவும் தேர்தல் தொடர்பான விதிமுறை மீறல் சம்பவங்கள் குறித்து உடனுக்குடன் புகார் தெரிவிக்க சிவிஜி எனும் செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க அறிவிக்கப்பட்டுள்ள சிவிஜி ஆப் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நல்லுறவு கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கலைச்செல்வி மோகன் தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிவிஜில்னு ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி எலெக்ஷன் சம்மந்தமாக என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வேணாலும் அதில் நீங்கள் பதிவிடலாம். யார்கிட்டையும் உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை. எந்த நம்பர்லேருந்து எல்லாமே சேஃபாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேஃபாக இருக்கும். என்ன விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். எங்கள் ஏரியாவில் யாராவது ஓட்டு போட சொல்லி இதுக்கு ஓட்டு போடணும் அதுக்கு ஓட்டு போட்டு ஏதாவது மிரட்டுறாங்க, ஏதாவது ஆயுதங்களை காட்சிப்படுத்துகிறாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க, இல்லை எனி மாடல் கோட் வயலேஷன் எது பண்ணாலும் அதில் கொடுக்கலாம். அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வீடியோ அப்லோட் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் மெசேஜ் அப்லோட் பண்ணலாம். எந்த விதமான ப்ரூஃப் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் போடலாம். 24/7 அந்த ஆப் ஃபங்க்ஷனில் இருக்கும். அதுக்கு 100 minutesல அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். குன்னூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே வனப்பகுதிகளிலும் குப்பை கிடங்குகளும் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பாரதியார் பேரிடர் பாதுகாப்பு மையத்தின் மண்டபம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தன. வெயிலின் வெப்பத்தால் கார் தீப்பற்றி எரிந்ததா அல்லது சமூக விரோதிகள் தீ வைத்தனரா என குன்னூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகே சட்டவிரோதமாக ஆழ்துளையிட்டு தண்ணீர் எடுத்த மெர்க்குரி தண்ணீர் நிறுவனத்தை கண்டித்தும் லாரியை சிறைப்பிடித்தும் பூத்துறை கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்தில் அனுமதியின்றி மெர்க்குரி தண்ணீர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் கடந்த சில வருடங்களாக சட்டவிரோதமாக அப்பகுதியில் 7க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை அமைத்து பல லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி வருகிறது. இந்நிலையில் திருட்டுத்தனமாக லாரியில் தண்ணீர் உறிஞ்சிய போது பூத்துறை கிராம பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் கோயில் வளாகத்தில் பணிபுரியும் பெண்ணை சாதி ரீதியாக புறக்கணித்த இந்து அறநிலையத்துறை பாதுகாவலரை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை புழல் சிறைச்சாலை அருகே உள்ள சிவன் கோவிலில் வெங்கட் என்பவர் இந்து அறநிலையத்துறையின் பாதுகாவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கோயில் வளாகத்தில் பணிபுரிந்து வரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் செல்போனில் ஆபாசமாக புகைப்படங்கள் எடுத்து மிரட்டியுள்ளதாகவும் வெங்கட் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பூக்கடையில் வியாபாரம் செய்யும் பெண்ணிற்கு வெங்கட் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்மணி விடுதலை சிறுத்தை கட்சியின் வட்ட செயலாளர் பிரபு மற்றும் மகளிர் அணி தலைவியிடம் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் வெங்கட்டை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ரமலான் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையினை தற்போது தொகுப்பாக காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை பாபா காசிம் பள்ளிவாசல் மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் தர்கா முன்பு உள்ள மைதானத்தில் ஏராளமான முஸ்லிம்கள் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டனர். இதையொட்டி மார்க்க பேருரையும் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ரேணுகா நகர் வளாகத்தில் ரமலான் பண்டிகையொட்டி ஜம்மியத்துல் அஜ்மில் குர்ஆன் அமைப்பின் சார்பில் பெருநாள் திடல் தொழுகை ரேணுகா நகர் வளாகத்தில் நடைபெற்றது. தொழுகையை தனியார் மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் அப்துல் சமது பிர்தவசி நடத்தி வைத்தார். இதேபோல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் திருப்பூர் மாநகரில் 28 திட்டங்களில் ரமலான் பண்டிகை திடல் தொழுகை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் எலிஸ் பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையின் முடிவில் சமத்துவம் நிலவ வேண்டியும், உலக அமைதி பெற வேண்டியும், மழை பெய்ய வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு துவா செய்தனர். இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பெருநாள் தொழுகையானது முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக நோன்பு வைத்துவிட்டு சவ்வால் மாதத்தில் பிறை 1ஆம் தேதி அன்று பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தந்த அடிப்படையில் தேடலில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உட்பட சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் திடலில் நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ரம்ஜான் பண்டிகையை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்டம் லூர்தம்பால்புரம் பகுதியில் உள்ள மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் தொழுகை திடலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்து உலக அமைதி, சகோதரத்துவம், சமூக நல்லிணக்கம் வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வருகை. மதுரை, சிவகங்கையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பு. இன்று ரம்ஜான் தின கொண்டாட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பெற்ற கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் உச்சத்தை தொட்ட மின்சார பயன்பாடு. ஒரே நாளில் 20,000 மெகாவாட்டை எட்டியது. அரசியல் கட்சிகள் வைக்கும் பேனர்களில் அச்சகத்தின் பெயர் இடம்பெற வேண்டும். தேர்தல் கமிஷன் உத்தரவு. ஞாயிறு அட்டவணைப்படி இன்று மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. IPL கிரிக்கெட் போட்டி. ராஜஸ்தானை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைடா டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.